கண்மணி தகவல்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதிய பதிவுடன் சிலருக்கு பேரும் புகழும் பணமும் கிடைத்தவுடன் தான் வாழ்ந்த ஊரை மறந்து விடுவதும் தற்போது வழக்கத்தில் இருந்து வருகிறது. இல்லையெனில் நன்கு பிரபலமாக இருக்கும் ஊரின் பெயரையும் சொல்கிறார்கள். ஆனால் என்பதற்கு முன்பு சினிமா துறையில் மட்டுமல்ல, எந்த துறையில் கால் பதித்து வெற்றி பெற்றிருந்தாலும் தனது ஊரின் பெயரை சொல்வதில் கொஞ்சமும் சங்கடப்பட்டதே இல்லை. அப்படி ஒருவர் தான் குறைவான பாடல்களை பாடியிருந்தாலும் ஒவ்வொரு பாடலும் ஆழமான நல்லதொரு தத்துவத்தை உண்மையையும் பாடல்களின் வழியே நமக்கு கற்றுத்தந்தவர்தான் பாடகர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள். ஊரின் பெயருக்கு பின்பு தனது பெயரை உச்சரித்தவர். இன்றும் இவரின் மகனும் ஊரின் பெயரை விடாமல் சீர்காழி சிவச்சிதம்பரம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். சமீபத்தில் நடந்த சீர்காழி சட்டைநாதர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார் சிவசிதம்பரம் அவர்கள். விநாயகனை வினை தீர்ப்பவனை என்ற கர்ஜனை குரலால் விநாயகர் மக்களின் குறை தீர்க்க ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று விடுவார் என்று பலராலும் கூறப்படுவது உண்டு. தமிழை சுருதி சுத்தமாக உச்சரிப்பதும் கே.பி. சுந்தராம்பாள் அவர்களுக்கு பிறகு மைக்கே வேண்டாம், பாடினால் போதும் என்றளவில் பெருமை பெற்ற குரல் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்களின் கணீர் குரல். சினிமாவில் பாடகராக சற்று பிரபலமான சமயத்தில் பாடகரான சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள் ரெக்கார்டிங் வர சற்று அதிக நேரமாகிவிட்டது. பொறுமை இழந்த ஆர்கெஸ்ட்ராவினர் கிளம்பிவிட்ட சமயத்தில் மெல்லிசை மன்னர்கள் மட்டுமே சீர்காழிக்காக காத்திருக்க, லேட்டாக வந்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தபோது மற்ற வாத்தியக்காரர்கள் இல்லாதது அதிர்ச்சியே. எங்க யாரையும் காணோம், சரி போகட்டும், நீங்கள் வந்து பாடுங்க, உங்களின் குரல் இருக்க மற்ற வாத்தியங்கள் எதற்கு என்று மெல்லிசை மன்னர்கள் இருவரும் சேர்ந்து தபேலா, டக்கா, 2 புல்லாங்குழலை கொண்டு பாடலை பாட வைத்தார்கள். அந்த பாடல்தான் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என்ற பாடலை காத்திருந்த கண்கள் படத்திற்காக பாடினார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அப்பாடலை கேட்டு பாருங்கள். பின்னணி இசை எதுவும் பெரியதாக இல்லாமல் பாடல் அமைதியாக நகரும். இதற்கு காரணம் மெல்லிசை மன்னர்கள்தான். சென்னை போரூர் தேர் திருவிழாவில் கச்சேரி பாட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் சென்றிருந்த சமயத்தில் கச்சேரி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தேர் இழுப்பவர்கள் அனைவரும் கோவிந்தராஜன் அவர்கள் பாடலை பாட ஆரம்பித்தவுடன் மொத்த கூட்டமும் இவரின் கச்சேரியை காண திரண்டு வந்து விட்டார்களாம். தேர் நகரவில்லை அவ்விடத்தை விட்டு. பாடிக்கொண்டிருந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களிடம் காதை கடிக்க மெல்ல கச்சேரியை சற்று நேரம் ஒத்தி வைத்துவிட்டு அங்கிருந்த மக்கள் மற்றும் தனது ரசிகர்களிடம் தேரிழுக்க செல்ல சொன்னதுடன் கோவிந்தராஜன் அவர்களும் அனைவருடனும் சேர்ந்து தேரை இழுத்து மகிழ்ச்சி அடைந்தாராம். சீர்காழி அவர்களின் சிறு வயதில் நடந்த சம்பவம். இவரது தெருவில் உள்ள முதல் வீட்டு நபர் ஒருவர் தானே இறந்துவிட்ட நிலையில் அவர் உலவுவதாக வதந்திகளும் கிளம்பிய நிலையில் பலர் பயத்தில் இருந்தனர், வெளியில் வராமல் பகல் நேரத்தில் கூட. மற்றவர்கள் இப்படி இருப்பதைக் கண்டு சீர்காழி அவர்களுக்கும் பயம் தொற்றிக்கொண்டதுடன் ஒரு நாளைக்கு பலமுறை அந்த தெருவை கடந்து சென்று திரும்பி வர வேண்டிய கட்டாயம் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு. பயத்தை மறைக்க ஒவ்வொரு முறையும் சென்று வரும்போது சற்று வேகமாக எந்த சத்தமும் அவரது காதுகளில் கேட்காமல் பாடிக்கொண்டே போவதும் வருவதுமாக இருந்திருக்கிறார். நாளடைவில் பயமும் போய்விட்டது. 1953 பொன்வயல் படத்தில் தனது முதல் சிக்ஸரை அடித்தார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். இவரின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சிக்ஸர் தான், நோ பவுலிங் என்றளவில் சிறப்பானதொரு குரல். இதற்கு முன்பு ஔவையார் திரைப்படத்திற்காக ஆத்திச்சூடியையும் பாடியிருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, காசிக்கு போறேன் ஆளை விடு என்று பல பாடல்களை தனது குரலால் பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அதுபோல சில படங்களிலும் நடித்திருக்கிறார். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் என்ற பாடலை டிஎம்எஸ் மற்றும் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்களும் பாடியிருப்பார்கள். ஒருவரை ஒருவர் இம்மியளவும் குறை கூற முடியாத அளவு பாடியதில் முருகனை இறங்கி வந்து நான் திருப்தி அடைந்தேன் உங்கள் பாடலால் என்று
சொல்லும் அளவு பாடியிருப்பார்கள். இருவரும் சேர்ந்து பாடும்பொழுது சீர்காழியின் குரலே சற்று மேலோங்கி நிற்கும். அப்பாடலை கேட்டு பாருங்களேன். தேன் சுவை கலந்து நம் காதுகளில் இனிக்கும். இளம் வயதிலேயே தேவி நாடக சபா பாய்ஸ் கம்பெனியில் நடிகராக இருந்தவர். இளம் வயதிலேயே இசை வாழ்வின் ஆரம்ப கட்டத்திலேயே இசைமணி, சங்கீத வித்வான் என்ற பட்டங்களையும் இசை பேரறிஞர் விருது போன்ற விருதுகளையும் பெற்று குரலால் நம் மனதில் நிலைத்து நிற்பவர்தான் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.